அனைவருக்கும் வணக்கம். எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு முதல் வணக்கம். ஓகேவாப்பா? படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்கேன். நான் இதில் ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என் நண்பன் அந்தோனி, டான்ஸ் மாஸ்டர். அவர் வந்து எனக்கு ஒரு 35 வருஷமாக நானும் அந்தோனியும் நல்லா பழக்கம். இது நல்லா பண்ணியிருக்காரு, இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ ஹீரோனி நல்லா சிப்ஸு நல்லா சாப்பிட்டாங்க. பாண்டிச்சேரியில் சிப்ஸு நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே. மீடியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. பெரிய பெரிய ஆள்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த இரவின் விழிகள் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களோட இயக்குனர், அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்தை வந்த உடனே சொன்னாங்க. பெண்கள் பற்றி, அவங்களோட சுதந்திரத்தை பற்றி அவங்க பேசினாங்க. சொல்லிட்டு பட் உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி? ஸோ உண்மையான சுதந்திரம் வந்து நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமாக பேசுதா, அது உண்மையான சுதந்திரம். நான் அது வந்து நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை வழியாக நான் பேச வந்தது இப்போ இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து நான் பேச போகிறேன். ஸோ இந்த விஷயம் நான் பேசுகிறது நம்மளோட இளைஞர்களுக்காக தான். ஸோ என்னோட உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே, உங்ககிட்ட நான் பேச வந்தது வந்து உங்கள் கண்களில் பார்க்கறது நான் இன்று மட்டும் இல்லை, உங்கள் கண்களை பார்க்கறது என் நாடோட எதிர்காலமே உங்கள் கண்களில் நான் பார்த்து கொள்கிறேன். உங்கள் இதயத்தில் இருக்கிற தீ வந்து நம்ம ஊரை மட்டும் வந்து வெளிச்சம் கொடுக்க வேண்டாம், இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியாக மாறணும். அதுதான் நீங்கள் இருக்கணும். அண்ட் நீங்கள் இந்த உலகத்தோட வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சிக்கு வந்து தோளுக்கு தோல் நின்று இருக்காங்க. இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நின்னவங்க தோளுக்கு தோல் நம்ம இளைஞர்கள் தான். அண்ட் நீங்கள் இந்தியாவோட சுதந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொடுத்ததும் அந்த இளைஞர்கள் தான். விண்வெளி கனவை வந்து கம்ப்ளீட் பண்ணது வந்து நம்ம இளைஞர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அவங்களோட போர்க்களமே வந்து வேற. அவங்க ஆயுதம் வந்து துப்பாக்கியும் வாள் மட்டும் இல்லை, அவங்க ஆயுதம் வந்து ஒரு போஸ்ட்டு, ஒரு ட்வீட்டு, ஒரு ரீல்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டோ இல்லை ஒரு ஒரு கமெண்ட்டோ எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் வந்து கேள்வி வந்து கேட்க முடியும், எந்த காயத்தை வந்து நீங்கள் சரிப்படுத்த முடியும், எந்த ஒரு ரொம்ப இஷ்யூஸை வந்து நீங்கள் வந்து பேச முடியும். ஸோ உங்களோட ஆயுதம் வந்து ரொம்ப வலுவான ஆயுதம். அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில். அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்களே என்னோட நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் அது வந்து ஒரு சாதாரண ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஒளிகாட்டி, அது ஒரு வழிகாட்டி. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகத்தையே வந்து அழிக்க முடியும், இல்லைன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு வழியை வந்து காட்ட முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு புரட்சி. ஸ்க்ரீன் மட்டும் இல்லை உங்கள் கையில் இருக்கிறது. ஸோ என்னோட இளைஞர்கள், என்னோட நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க நண்பர்களே. நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளி ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அழிச்சிடாதீங்க. உங்களோட குரல் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு நாட்டுக்காக பயன்படுத்துங்க, ஒரு காட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு குரல் இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு குரலாக மாறுங்க. ஒரு ரொம்பவே ஏழையான இருக்க தாய்மார்களுக்கு ஒரு குரலா மாறுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிற
நதிகளுக்கு அது வந்து நீங்க யூஸ்ஃபுல்லா இருங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஃபேஷன் மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா? இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்க கருத்து, இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்க குரல், இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு காட்டுற கருணை. நீங்க எப்படி கருணை வந்து காட்ட முடியுது? நீங்க மற்ற மனிதர் மேல வச்சிட்டு இருக்கிற நேசமோ அவங்க மேல வச்சிட்டு இருக்க உறவு தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு. சும்மா இது நம்ம சோஷியல் மீடியால பாக்குற இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் கிடையாது. அப்படி போயிட்டு நீங்க மற்றவங்க லைஃபை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. நீங்க அந்த சோஷியல் மீடியா வச்சுட்டு ஒரு வெறுப்பை வந்து காமிச்சீங்கன்னா அது 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், அது வளரும். அதே மாதிரி நீங்க ஒரு நம்பிக்கை காமிச்சீங்கன்னா அது 1000 வாட்டி வந்து வளரும். அதே மாதிரி துணிச்சல் காமிச்சீங்கன்னா அது 1000 வாட்டி மடங்கா போயிட்டு மற்றவங்களுக்கு உதவியா இருக்கும். அது யாராலையும் வந்து நீங்க நிப்பாட்ட முடியாது. ஸோ உங்களோட நாட்டோட எதிர்காலம் வந்து பாராளுமன்றமோ இல்லை ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வந்து டிசைட் பண்ணலை, அவங்க வந்து தீர்மானிக்கல. அது எல்லாம் உங்க இளைஞர் கைகளில் தான் இருக்கு. உங்க கையில வச்சிட்டு இருக்கிற போனும் சோஷியல் மீடியால தான் இருக்கு. ஸோ யாருமே இங்க வந்து நாட்டோட ஃபேட்டை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ நானே வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலகம் வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்க்க போறாங்கன்னா, தமிழ்நாடுல இருக்க இளைஞர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவோட தலையெழுத்தே வந்து மாத்திருக்காங்க. அப்படிதான் இந்த சோஷியல் மீடியாவை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு நல்ல குரலை வந்து சோஷியல் மீடியால நல்ல குரலா வந்து மாத்துங்க சோஷியல் மீடியாவில். நீங்க வந்து ஒரு நல்ல உதாரணமா இருங்க. உங்க கமெண்ட்ஸை வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வழி மட்டும் நீங்க காமிக்கல, வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்க வழி காட்டியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெருசா வெற்றி படட்டும். தேங்க்யூ ஜான் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பவுமே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு படம் வரும். ஸோ ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தர்னால தான் 100 பேருக்கு வேலை கிடைக்கும், 10,000 பேர் வந்து படம் பார்க்கலாம், 10 லட்சம் பேர் படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து இயக்குனர் டைரக்டர் இல்லாமல் எந்த படமும் வெளியில் வரப்போகிறது கிடையாது. ஸோ உதயகுமார் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ப்ராப்ளம், எஸ்பெஷல்லி அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்மோஸ்ட் 6 months ஆல் மோர் தென் மேபி மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இதுதான். நான் தமிழ் கிடையாது, ஐ எம் born brought up in Andhra, but due to love of Tamil Nadu and Tamil culture, I shifted over here. ஆனால் அந்த டைமில் நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா, இங்கே மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா அன்னு கூப்பிடுவாங்க. இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப பாஸ்ட்லேருந்து இருந்த கல்ச்சர். அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்பரேட், தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது. அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமாக இருந்தது. அதோட வேல்யூ, அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்பவும் பார்த்தா எல்லாம் ப்ரோவாக மாறிச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டாக இருந்தது. ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து we are lagging. அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு நான் தயாரிப்பாளராக இருக்கலாம், 2வது சினிமாவுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தால் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, இல்லை பாகுபலி மாதிரி வந்தால் தான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால்
அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லா லாங்குவேஜஸ்ல எல்லா மூவிஸுக்கும் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா போயிட்டு இருக்கு. ஈவன் ஒரு லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு, பயங்கர ஹிட். ஆனா இங்க வந்து அந்த அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே வந்து இல்லாம போகுது. அது வந்து நாங்க சரியா எடுக்கலையா, இல்ல நாங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஸ்டின் மார்க்குக்கு வந்து நீங்க தெளிவா பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு மீடியம் இருக்குது, கம்யூனிகேஷன் முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாம இல்லை. ஸோ ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு 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 ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்ல போய் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். நாங்க 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அங்க காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல், கேமரா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ pledge all the audience of Tamil cinema, do come to theaters, வாங்க, பாருங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த வந்து நம்மளால வந்து அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் அப்கமிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருனாலையும் வந்து ஒரு வெற்றி படமான படங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு திஸ் என்டையர் டீம், காஸ்ட், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ். All the best, wishing you good luck. நன்றி, வணக்கம். இரவின் விழிகள் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த நிகழ்வுக்கு வந்தபோது இந்த படம் குறித்து சில குறிப்புகளை சொன்னார். அதாவது இணையதளங்களால் இன்றைக்கு ஏற்படுகிற சீரழிவுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற திரைப்படம் என்று சொன்னார். அந்த செய்தியை கேட்டவுடனேயே இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்காக நான் மகிழ்வு அடைந்தேன். இந்த திரைப்படத்தினுடைய வெளிப்பாடுகள் எதுவும் அது போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லை. ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அது ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம் சொல்லுகிற செய்தி என்பது இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற, மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு செய்தி குறித்த விழிப்புணர்வை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பது போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். பொதுவா வந்து திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள். மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது, திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார். ஒரு நிறுவனம் ஒரு திரையரங்குகளில் தொடர்ச்சியாக தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யாரு அந்த எந்த திரையரங்கில் திரைப்படங்களை வெளியிட முடியும்? அப்ப சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்கில் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, படையாண்ட மாவீரன் அப்படின்னு. படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள், ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம், வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது, தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பத்தி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். படம் எங்க ஓடுது? தமிழ்நாட்டில் நூன் ஷோ போகுது,
செகண்ட் ஷோ போகுது, ஒரு ஒரு ஷோ, ஒரு காட்சி தான் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் போகுது, எந்த இடத்துல ஓடுதுன்னு ப்ரொடியூசருக்கே தெரியல. எந்த தேட்டர்ல இருக்கு, எந்த தேட்டர்ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். யார் ஒழுங்குபடுத்துவது? இங்க இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள், திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள். இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா அரசியல். வருத்தப்பட்டுக்குவாங்க, இவங்க கோவப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு. போன் பண்ணி கேட்குறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, எங்க ஓடுது இந்த படம்? சென்னையில் எங்க ஓடுது? சென்னையில ரோகிணியில காலை காட்சி. முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது, அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு. நான் முதல் படம் பண்ணும்போது 1996 எல்லாம் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சென்னையில 5 தேட்டர்ல தான் போகும். அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில 5 தேட்டர்ல தான் போகும். தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு? ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை அந்த ஸ்கிரீன்லயும் ஒரே படமே போடுறாங்க. பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் ஒரே படத்தை போடுறாங்க. அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள், இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும்? உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது. சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரழிவை உருவாக்குகிற திரைப்படங்களை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை, அற்புதமான கருத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராமின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சீரழிவுகளை இன்றைக்கு சந்திக்கிறாங்க. இந்த இணையதளங்களின் மூலமாக எவ்வளவு மர்டர்ஸ், எவ்வளவு கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு இணையதளங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிறார்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இந்த தம்பி சிக்கல் ராஜேஷ் அவர்கள் நான் வந்தபோது அவர் சொன்னார். அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கின்ற போதும் அச்சம் ஏற்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு செல்போனை வச்சிருக்காங்க. வீட்டில் இருக்கிறவங்க யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற நிலை இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம குழந்தைகளோடு நம்ம மனதை விட்டு உட்கார வச்சு சோபால உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேச முடியுதா? நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், அவன் போனை நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த இணையதளத்துக்கு அடிமையாகி விட்டோம். நைட்டு 2 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்கில் நண்பர்கள் எடுக்கிறாங்க, கவலைப்படவே தேவையில்லை. விடிய 3 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்கில் நண்பர்கள் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? யாரும் தூங்குறது இல்ல. என்னங்க, நான் சும்மா நீங்க முடிச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக அடிச்சேன், இன்னும் தூங்கலையா? இல்ல தலைவா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தலைவா அப்படிங்கிறாங்க. அப்போ இணையதளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்துகிற இந்த பாதிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையவும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு ஏற்படுத்தி இருக்கு. திரையரங்குகள் இன்னைக்கு எல்லாம் திரையரங்குல படம் போடுறது அப்படிங்கிறது, அதுவும் சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு. தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க, ஆந்திராவில் சின்ன சின்ன திரைப்படங்கள் பெரிய பெரிய வெற்றிகள் அடையுது அப்படின்னு சொல்லி. அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு. தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நடுவுல ஒரு ஒழுங்கு இருக்கு அங்கெல்லாம். அதை நம்ம விட்டுடுறோம். விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்போம். எத்தனையோ முறை இயக்குனர்கள் சங்கத்தில் இருந்து சென்று பேசியிருக்காங்க. இதை ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும்,
சின்ன திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 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 ஒதுக்கீடு செய்யணும். ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒரு 10 சிறிய படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது. ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வரணும். இந்த தம்பி மகேந்திரன் வந்து எந்த நம்பிக்கையில் எந்த துணிச்சலில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு ஒரு பெட்டி கடைக்காரர் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட்டி கடை வச்சா அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிடலாங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கு. ஆனால் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கு. புதுசா சிந்தனையாளர்கள் வருகிறார்கள், புதுசா கதையாசிரியர்கள் வருகிறார்கள், புதுசா தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள். இந்த பாருங்க தம்பி அசார் பத்தி சொல்லுகிற போது சொல்றாங்க, அவ்வளவு டெடிகேஷனோட தன்னுடைய பாடல் பதிவு முடிகிற வரை உட்காராமையே நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த கலைய சினிமாவை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்க. ஆனால் சினிமா இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா அது கார்ப்பரேட் மயமாகி ஒரு சில பேர்களுடைய கைக்கு போய் சினிமா எல்லாராலும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் ஒரு ஷோ 2 ஷோ மார்னிங் ஷோ எந்த தேட்டர்ல ஓடுதுன்னு நான் தான் ப்ரொடியூசர்னா எனக்கே தெரியாது. காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த விளம்பரத்தை நான் போட்டிருப்பேன். இந்த தேட்டர்ல 3 ஷோ, இந்த தேட்டர்ல 4 ஷோன்னு நான் முத நாள் கொடுத்த விளம்பரத்தை போட்டிருப்பேன். அந்த தேட்டர்ல எல்லாம் படமே இருக்காது. அப்ப யாரு இதெல்லாம் முடிவு பண்றது? இதையெல்லாம் ஒழுங்கு செய்வது யாரு? இது போல ஏதாவது ஆடியோ லான்ச் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது நாங்க பேசுறோம். ஆனால் இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள் முறையாக கவனித்து உட்கார்ந்து பேசி நேர்படுத்தினால்தான் சினிமா வந்து சரியாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுல வந்து அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னது போல இது நிச்சயமா வந்து ஒரு பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து ரொம்ப பிரமாதமா வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ரொம்ப காட்சி பிரமாண்டமா வந்து காட்சி அமைப்புகளை வந்து தம்பி பாஸ்கர் அவர்கள் மிக அற்புதமா வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஒரு ஆர்வம் ஊட்டுகிற திரைக்கதை இந்த படத்துல இருக்குது. நமக்கு அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நமக்கு வந்து தோணுது. படம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படமா வரும். நம்ம எல்லாம் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமா மாத்துறது வழக்கம் போல எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய திரைப்படங்களா இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து விமர்சனங்களே வந்து எழுதுறாங்க, விமர்சனங்களே சொல்றாங்க. அதுலயும் சொல்ல போனீங்கன்னா லேண்ட்மார்க்கா இன்னைக்கு வந்து சில யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அது ஒரு ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா அதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதனால இது போன்ற திரைப்படங்களுக்கு நீங்க சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த கதாநாயகர்களோட படங்கள் வரும். ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம யாரு பக்கம் நிக்கணும்? என்னைக்காவது ஒரு தடவை வரப்போற வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ந்து மாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த திரைப்படங்களை நம்ம ஊக்குவிக்கணும். அதை சரியான திரைப்படங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க மக்களை நீங்க திரையரங்குக்கு வர வைக்கிற பெரும் பணி மீடியா கையில தான் இருக்கு. இந்த திரைப்படம் இரவின் விழிகளை நாங்கள் உங்களிடம் ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு எந்த கண்டட்டுமே இல்லை. ஆறு மாசிலேருந்து போஸ் வெங்கட்ல இருந்து கலைஞர் வரைக்கும் எல்லா கண்டட்டையும் கலக்கி கொடுத்தாச்சு. நானே கலங்கி போயிருக்கேன் என்னடா பேசுறதுன்ட்டு. அதிமுக சார்பாக இங்கே வந்து வாழ்த்திய ஆர் உதயகுமார் சாருக்கும், திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ் வெங்கட் அவர்களுக்கும், நாம் தமிழர் சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும்
அண்ணன் களஞ்சியம் அவர்களுக்கும் பாஜக சேரவிருக்கும் அனைவருக்கும் இல்லை அதான் சேரப்போகிறாங்க மற்றவங்களாம். ஆமாம், சேரப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இது ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாரும் ஒரு பேச்சையும் கேட்டு அசந்துட்டேன். அதில் கதாநாயகி நீமா வாமா சொல்ல கைப்பிச்சு அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க. அவங்க டேரக்டர் மாதிரி மிமிக்ரி, அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமிக்ரி பண்ணாங்க பாருங்க, அங்கேயே சிறந்த நடிகை ஆகிட்டாங்க. வாழ்த்துக்கள், நல்லா மிமிக்ரி பண்ணுறீங்க. அடுத்து கோமல் சர்மா அவர்கள், அவங்க அரசியல் தலைவர்கள் பேச வேண்டிய பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. கலைஞர் சார் சீமான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க. இப்போ சோசியல் மீடியா எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, எதாவது தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும். உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து ஒரு சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க. நன்றி. முதல்ல பாடல் எல்லாம் ஆரம்பிச்சு மினிஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசை டச் பண்ணுச்சு. இசைஞானி இளையராஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த பாடகரும் இளையராஜா வாய்ஸு நீங்கண்ணா இளையராஜா பயங்கர ரசிகர் போல இருக்கு. ஆமாம், நல்லா இருந்துச்சு சார். ஆமாம், அவங்க இசைஞானி பாடுற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு ஒன்று போடலை, அதை போட்டுக்கணும், நல்லா கொஞ்சம் செக்ஸியாக இருந்துச்சு. உதயகுமார் சார் ஃபீல் பண்ணார், இது இந்த படத்தில் இருக்குனாரு. ஆமாம் சார், அது போடலை அப்படின்னாரு. அது இப்போ விட்டாங்க சார், நான் கிளம்புறேன்ட்டார். ஃபஸ்ட்டு பேசி போன காரணமே அது எதிர்பார்த்தது இல்லை இங்கே, அதனால கிளம்பிட்டார். நல்லா இருந்துச்சு சாங். ட்ரெய்லர் நான் அதை உதவி இயக்குனராக சேர்றதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்கள்ல, அப்படியே ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெய்லர் பார்த்து வியந்ததுன்னா ஊமை வெளிகள் தான். மிரண்டான், ஏடா இப்படி ஒரு ட்ரெய்லர் ஆகுன்ட்டு. எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சு. அது மாதிரி இரவு விழிகளும் சில ஷார்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேமராமேன் பாஸ்கருக்கு வாழ்த்துக்கள் சார். அந்த டாப் ஆங்கிள் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு. ஒளிப்பு ரொம்ப இந்த படத்துக்கு மிகப்பெரிய படம். அப்புறம் ப்ரொடியூசர் அவரே கதாநாயகன், அவர் பேர் வற்புறுத்தி போட்டுட்ருக்காரு ஹீரோவா. ஆமாம், அது சிலது கதைக்கு தேவைப்படும். சில முகங்கள் வந்து இப்போ என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிரண் தான், வேறு யாரும் அந்த நல்லி எலும்பு கடிக்க முடியாது, அதுக்கு அவர் தான். அது மாதிரி சில படங்களுக்கு அந்த உருவம் தான் கதாநாயகன், அழகா சிவப்பா அதெல்லாம் அது வேற. இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு. ஆனால் ரொம்ப அதிகமாக முகமுடி போட்டு வந்துட்டிய, அங்கேயும் கொஞ்சம் உஷாராயிட்டார் அவர், ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு முகமுடி போட்டு எப்போ கட்டணுமோ எப்போ கழட்டிட்டார். டயருக்கு யோகமான நாள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் சிக்கல்னா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, நாட்டிலே ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. அது எப்போ கலைய போகிறோம் தெரியும், 2026 கலையும் எல்லாத்தையும், ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. ஆனால் சிக்கலுங்கிறது எங்கள் ஊர் நம்மள மாதிரி தான், ஊர் பசங்க உள்ளவர், ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு. த்ரில்லர் மூவி, நல்ல கண்டென்ட். சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம சொல்லிக்கிருக்கோம். அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க, பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகர் பெண், பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண், புதுமை பெண், நம்மளாம் சொல்லிக்கிறதான். அப்படியே இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமான இது இல்லை. சொன்ன மாதிரி அதுக்கு சொன்னார்,
நைட்டில் போனால் தான் சுதந்திரம்னா பகலே போக முடியல. அன்னைக்கு சொன்னாங்க, எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நகையெல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்னைக்கு சுதந்திரம்ட்டு. இன்னைக்கு நகை மட்டும் போகாது, கற்பும் குயிரும் கூட இருக்கும். அதை அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இந்த இறைவன் விழிகள் நல்ல ஒரு த்ரில்லருங்கும்போது உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை, அப்படியே பண்ணிடலாம். படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு, சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள், ரிலீஸில் உள்ள பிரச்சனைகள், ஆர் விஜயகுமாரில் சார்லேருந்து போஸ்ட் வெங்கட் சார்லேருந்து கலைஞி மன்னன் வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதங்கம், ஒரு கவலை. சினிமாவில் உள்ள ஒரு பெரிய பெரிய இடர்பாடு. இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியாக இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய சொல்கிறோம், தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க, தேட்டரு கிடைக்க மாட்டேங்குது, ஷோ மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஆளுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ண்ணே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம ஒரு தேட்டருக்காரங்களை குறை சொல்லிட முடியாது, தயாரிப்பாளரும் குறை சொல்லிட முடியாது, மக்களுக்கு குறை சொல்ல முடியுமா, அவங்க குறை சொல்ல முடியாது. நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து மிகப்பெரிய வெற்றி அடைச்சிருக்காங்க, எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு. அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது. இங்கே எங்கே என்ன சிக்கல், என்ன பிரச்சனை, இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்கு தவிர இது ஒரு குற்றச்சாட்டாக ஒரு இதை நம்ம கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை, முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாவுக்கும் நினைப்போம், சினிமா நல்லா இருக்கணும் எல்லா தயாரிப்பும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க, சினிமா நல்லா இருக்கணும் எல்லா இயக்கமும் நினைப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இல்லை, நான் நல்லா இருக்கணும், என் படம் மட்டும் ஓடணும், என் படம் ஓடணும் ஓடாட்டேன்னா என் படத்தை எல்லாத்துலேயும் போட்டு நான் வசூல் வரணும், இத்தனை ஓடி வசூல் நான் சொல்லணும். ஒரு ப்ரொடியூசரு எல்லா தேட்டரும் அவர் கவர் பண்ணிடுறாரு, இன்னொரு ப்ரொடியூசருக்கு தேட்டர் வேணுமெங்கிற அவங்க கவலைப்பட்டதில்லை. அப்போ இன்னைக்கு சினிமா அழிக்கிறது சுயநலம். என் படம் ஓடினா போதும், என் படம் ஓடினான்னு ஓடாட்டேன்னா அப்படி நினச்சா நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சினிமா அழிஞ்சு அதில் நம்மளும் அழிச்சிருவோம். யாரோ சுயநலத்தில் இருக்காங்களோ அவங்களும் அழிச்சிருவாங்க. இது ஒரு பொது பார்வை வேணும். சினிமா நல்லா இருக்கும்னா நடிகர்லேருந்து தயாரிப்பாளர்லேருந்து இயக்குனர்லேருந்து எல்லாரும் நினைக்கணும். அது இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கலைஞர் சார் சொன்ன மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அதான் சார், பெரிய ஸ்டார் படமும் 5 தேட்டர் தான். வடபழனியில் கமலா தேட்டரில் போட்டால் உதயம் தேட்டரில் போடக்கூடாது, ஏஎம் ராஜேஸ்வரி, காசி, எஸ்ஆர் பங்கஜம் இதில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. உதயத்தில் போட்டால் கமலா, அந்த சுற்றுல இருக்க இங்கிலீஷ் பண்ணக்கூடாது. மாதிரி அங்கே அபிராமியில் போட்டால் ஆல்புட் போடக்கூடாது, தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது. ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு. இப்போ பெரிய படங்கள் வந்து சென்னையில் எத்தனை தேட்டர் இருக்கோ அத்தனை தேட்டரும் அவங்க படம் தான். அதனால் அது இனிமேல் 50 நாள் 100 நாள் ஓடுறதுலாம் வாய்ப்பே இல்லை. அதனால தான் உங்களுக்கு 3 நாள் 1 வாரம் கலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து 2வது வாரம் பார்த்தா தேட்டரில் ஆள் இல்லை. இதில் ஒன்றே ஒன்று என்ன, இந்த விமர்சனம் பற்றி சொன்னாங்க. ஒரு காலத்தில் அப்போ தான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலோ ஒரு தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் ஆனால், அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் ஆகும்போது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில வாரப்பத்தியில் வர விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இந்த வாரம் வரலைன்னா அடுத்த வாரம் வரும்ட்டு அடுத்த வாரம் அந்த புக்குக்காக காத்திருப்பாங்க. அடுத்த வாரம் இல்லைன்னா 3வது வாரம் வந்து அந்த புக்குக்காக வாங்கி பார்ப்பாங்க, இந்த வாரம் படத்துக்கு விமர்சனம் வந்திருக்கான்ட்டு. 3வது வாரம் இல்லைன்னா அந்த பத்திரிக்கைக்கே இவங்க தொடர்பு கொண்டுருவாங்க, என்ன சார் படத்தில் விமர்சனம் போடலன்ட்டு. அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க, ஒரு பத்திரிக்கையில் போடலாம் ஏங்குனாங்க. இன்னைக்கு சில விமர்சனங்களை கேட்கும்போது நம்புறது ஏன் அவங்களே விமர்சனம் பண்ணுறாங்கன்றது. அசல் ஒரு சில ஆட்கள் வன்மத்தை கக்குறவங்க.
வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர். அவங்களாம் இப்போ விமர்சனம் பண்ணும்போது இந்தெல்லாம் ஏன்டா நம்ம படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கிற கவலை இன்னைக்கு இருக்கு. விமர்சனத்தில் சில படத்தை போச்சுப்புறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக வன்மத்தை கக்குறால விமர்சனத்தை இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது. இன்னைக்கு நல்லபடியாக விமர்சனம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல. திட்டணும், ஹீரோ திட்டணும், டேரக்டர் திட்டணும், இவன் மடையன் இவன் அவன் திட்டினா அது சந்தோஷமா இருக்கு. சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இதெல்லாம் சொல்கிறேன், இதெல்லாம் சினிமா கிடைச்சி இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். இன்னொன்று, இந்த நேரத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிற அனைவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும், ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்காத வெற்றி இல்லை, அவர் பார்க்காத புகழ் இல்லை. ஆனால் இன்னைக்கு ஏதாவது ஒரு படம், சிறிய படங்கள் நல்ல படமாக இருந்தால் அந்த யூனிட்டை வீட்டுக்கு வரவழைச்சு வாழ்த்துறாரு சார். யார் சார் வாழ்த்துறாங்க? இன்னைக்கு ஏதோ சிறிய படம் நல்லா இருக்கு அப்படின்னா அடுத்த நாளே அந்த யூனிட்டை போயிடுறாங்க. அழகா அவங்களுக்கு பேசி வாழ்த்தி ஒரு ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுத்து, ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அந்த படத்தை படம் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் உதவி பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவர். எனக்கு தெரிஞ்சு பாட்ஷாவோ படையப்பான்னு தெரியல, வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு. பொற்காலம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழாவில் அவருக்கு செயின் போறாரு. எந்த ஹீரோவுக்கு இந்த மனசு வரும்? அவங்க வெற்றி விழாவில் அவங்கள பற்றி பேசணும், அவங்கள பற்றி பொழுது பேசணும், அந்த படத்தை பற்றி பேசணும். ஆனால் ரஜினி சாரோட ஒரு நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவர் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் அழைச்சி வாழ்த்துட்டாரு. நான் சொல்கிறேன், இதே மாதிரி உச்சத்தில் இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம். நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு உடம்பு பிடிச்சிருந்தா, சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா, நல்லா இருந்தா, நீங்கள் சினிமாவுக்கு நல்லதுன்ற நினச்சி அந்த யூனிட்டை கூப்பிட்டு வாழ்த்துங்க. இல்லையா, இந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு ஒரு ட்விட்டர் போடுங்க. இது நீ சினிமாவுக்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. நம்ம சம்பாதிச்சிட்டோம், நம்ம கோடிக்கணக்கு சம்பாதிச்சிட்டோம். அதுக்காக நீங்கள் எல்லா படத்தையும் பாராட்ட வேணாம், உங்களுக்கு பிடிச்சதா பாராட்டுங்க. இன்னைக்கு அது தேவை சார். இன்னைக்கு சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி இப்போ வளர்ந்தவங்க, சிம்மாசனம் உட்கார்ந்துருக்கவங்க, நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சு தான் பெரிய ஆள் ஆயிருக்கோம். இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் அவங்க வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். மற்றபடி இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி. சிஸ்டர் மனோகர் சார், ஆமாம் அவங்க ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு நான் ஒரு ஃபுல் செட்டப், பெரிய க்ரௌடு, வில்லன் பக்கத்தில் ஒரு காமெடி பண்ணணும், ஏற்கனவே ஒரு நடிகர் வச்சா சரியாக திருப்தி இல்லை. அவர் அது வரைக்கும் அவர் நடிக்க கூப்பிடலண்ணா. படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமேக்ஸ் எடுத்துக்கிருக்கேன், என்னடா அப்படின்ட்டு எனக்கு திருப்தி இல்லை. அப்புறம் இது கரெக்டாக அப்புறம் டக்குன்னு பொறுத்திடுச்சு எனக்கு. சிசர்மோ கரெக்டாக இருப்பார் அப்படின்ட்டு உடனே மேனேஜர் சொல்லி, சார் அவரை கூட்டுவாங்க சார்ன்ட்டு. காலை ஷூட்டிங்காக 10-11 மணிக்கு இவருக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸு டைலாக், உங்கள் டைலாக் தான் இப்போ பயங்கர கிளாப்ஸ் நடந்துச்சு. ஆமாம் அங்கேயே பாருங்க, தளபதி ஈக்குவல் பண்ணியிருக்காரு அவர். நன்றி. இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர், தயாரிப்பாளர், நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் அனைவரும் பேரு புகழும் உடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.